சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே முடித்த 24/1/1970 அவைக்கு முரளி ரொம்ப பெரிய முரளி இது. 9 பாகங்கள் இது. ஸோ அதை மொத்தமா ரிவைஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். மற்றவர்களுக்கும் சரி, நமக்குமே நல்ல தாரணை. ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரி, அது ஒரு பேராவா ரொம்ப ஷார்ட்டா முடிந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேரால பாத்தீங்கன்னா, தலைப்பே உங்க வேலையே நீங்களும் அர்ப்பணமாகி மற்றவர்களையும் அர்ப்பணமாக வைக்கிறது தான். அப்ப உங்க வாழ்க்கை படகை பாபா கிட்ட ஒப்படைச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய ஸ்ரீமத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க பயன்படுத்தணும். அப்பதான் உங்களுக்கு முழு உரிமை அடைந்த உணர்வு இருக்கும். அப்படி முழு உரிமை, அவருடைய முழு ஆஸ்திக்கு உரிமை கொண்டவர்கள் எதையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க சந்தோஷத்துக்கு. அப்படி சார்ந்து இருக்கிறாங்கன்னா முழு ஆஸ்தியை அவங்களால அடைய முடியாது. ஏன்னா மாயையை சார்ந்து இருக்கிறதுல இருந்து காப்பாற்றப்படுபவர்கள் தான் அதிகாரிகள் சொல்ல முடியும்ன்ற, ஆஸ்திக்கு அதிகாரி. அதனால நாள் முழுவதும் நீங்க செய்யற காரியங்கள் ஆன்மீகமா இருக்குதா, உலகியல் தரமா இருக்குதா? ஆன்மீகமா இருந்தா பிறருடைய ஆத்ம உணர்வை அது தூண்டணும். அப்பதான் அது ஆன்மீக காரியம். நீங்க சாதாரண காரியம் இருந்தாலும் ஆத்ம உணர்வுலயே நீங்க செய்யும் போது, உங்களை பார்க்கும்போது அவர்களுக்கும் அந்த உணர்வு தூண்டப்படணும்ன்ற. உயர்ந்த லட்சியம் முழு ஆஸ்தியை அடையணும்ன்றது தானா, அல்லது எது கிடைச்சாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கிறீங்களா? அப்ப அந்த உயர்ந்த இலக்கை அடையணும் அப்படின்னா, நிரந்தரமாக ஆத்ம அபிமான நிலையில அழிவற்ற நிலையில இருக்கணும். அது உங்களுக்கு வரமாகவே பாபா கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவ்வியக்த நிலையில நிலைச்சிருக்கணும். அவ்வளவுதான். அழிவற்ற சந்தோஷம் இருக்குன்னா கீழே இருக்கக்கூடாது, பறந்துகிட்டே இருக்கணும். சோ அது எப்படி? அது வரமா கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வரம் எப்ப உங்களுக்கு பிராப்தி ஆகும்னா, வரம் கொடுத்தவரை உங்க கூடவே வச்சிருக்கணும். அப்பதான் அது பிராப்தி ஆகும். அது அவரை எப்படி நீங்க உங்க கூடவே வச்சிருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரியமானவர் உங்க கூடவே தானே இருக்கணும், உங்க மனதில் தானே இருக்கணும். ஏன் மனதுல இருக்க மாட்டேங்குது? அதனாலதான் வரம் இல்ல, சந்தோஷம் இல்லைன்றார். அது ஏன் அப்படிங்கறதுதான் அடுத்த பேரால சொல்றாரு. சக்தி ஜெகன்மாதா என்கிற சொரூபத்தில் உலகிற்கு நன்மை புரிகின்ற தன்மை இருக்கும். இந்த ஸ்திதியில நிலைத்திருக்கணும்னா நஷ்டமோக ஆகணும். நஷ்டமோக ஆகணும்னா சமர்ப்பணம் முக்கியம். சமர்ப்பணம் ஆகிவிட்டால் தந்தைக்கு எது தேவையோ அது உங்கள் மூலமாக அவர் செய்து விடுவார் அப்படிங்கிறார். நம்ம அவருக்கு சமர்ப்பணம் ஆயிட்டா அவரு நமக்கு சமர்ப்பணம் ஆயிடுவாராம். அவருடைய கஜானாக்கள் நம்முடைய கஜானாக்களா ஆகிவிடும். அடுத்த பாயிண்ட், நிச்சய புத்தியின் அடையாளம் வெற்றி. வெற்றி, கரெக்ட். சோ அதுக்கு முன்னாடி ஏன் அவரை மறக்கிறீங்க பிரியமானவர்களாக இருந்தாலும் அப்படின்னா, பாபா சொல்றார் அதுக்கும் கண்டிப்பா காரணம் இருக்கும். அது உங்களுடைய பலகீனம் தான். எதனால பலகீனம் வருதுன்னா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாததுனாலதான் பலகீனம் வருது. அதனால பாபாவை மறந்துடுறீங்க. சோ அதனால எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஸ்ரீமத் படி இதை நான் எப்படி செய்யணும், பேசுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, பாபா ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்ரீமத்து கொடுத்திருப்பாரு இல்லையா? ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அமைதியா பேசணும், 10 வார்த்தை பேசுற இடத்துல 1 வார்த்தை பேசணும். சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கல. அப்படிதான் பேசணும். துக்கம் கொடுக்காம பேசுறேனா, ஆத்ம உணர்வுல இருந்து பேசுறேனா, அந்த போதையில பேசுறேனா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க காரியம் செஞ்சீங்க அப்படின்னா, இதை செக் பண்ணும்போது மெயினா பாபா நினைவு, அப்ப தானாவே பாபா நினைவு வந்துடுது. அப்ப நீங்க நினைவுல இருந்து செய்யறோமா அப்படிங்கறத செக் பண்ணணும். அப்ப உங்களுடைய காரியம் உயர்ந்ததாக மாறிடும், உங்க வாழ்க்கையும் உயர்ந்ததாக மாறிடும். அதனாலதான் எப்பவுமே காரியம் செய்யறதுக்கு முன்னாடி செக் பண்ணணுமே தவிர, செஞ்ச பிறகு செக் பண்றது வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி பாவம் செஞ்சிடுறீங்க. அத சொல்லியிருப்பார். அடுத்தது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை
ஒரு வினாடியில கொடுக்க முடியுமான்றாரு. இதான் ரொம்ப முக்கியம். சாரமா கொடுக்கிறது. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு கூட்டம் வருது கும்பமேளா மாதிரி. அங்க நீங்க 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அவன் போயிடுவான். ஆனா ஒரு செகண்ட்ல அந்த மெயினா அவர நினைக்கணும்னு சொல்லணும். எதுக்காக நினைக்கணும்ன்றத சேர்த்து சொல்லிடணும். அவ்வளவுதான். அத எந்த அவர் அளவுக்கு எங்க நீங்க இருக்காரு சீக்கிரமா எங்க ஆ, இருக்காரு எப்படி நினைக்கணும் நம்ம ஆ. ஏன்னா ஆத்மாவா உணர்ந்து அப்பா லட்சக்கணக்குல கூட்டம் வரும்போது, அந்த செகண்ட்ல அவங்களுக்கு ஆழமா பதியணும்னா, ஃபுல் ஆத்ம உணர்வுல அந்த ஆத்மாவை எழுப்பணும்ன்ற ஒரு எண்ணத்துல, ஆ நீங்க இவ்வளவு சுத்தி இருக்கிறீங்க இல்லையா? கடவுள தேடி தான் வந்திருக்கிறீங்க. முக்திய தேடி தான் வந்திருக்கிறீங்க. கடவுள நினைச்சா மட்டும் தான் முக்தி அடைய முடியும். அவரு இங்க கிடையாது. பூமியில கிடையாது. மேல இருக்காரு. செம்பு நிறமான ஒளி ஒளித்த நட்சத்திரம் மாரி இருக்காரு. அங்க தானே போகணும் நீங்க. அப்ப நீங்க அங்க நினைக்கணும். நம்ம உயிரு, உடம்பு கிடையாது. நட்சத்திரம் மாரி இருக்குது. ஸோ அப்ப அதுவும் அங்க இருந்து தான் வந்துச்சு. இப்ப அங்க போகணும்னா நான் அங்க இருந்து வரேன். வந்திருக்கிறேன். இப்ப மீண்டும் அங்க போறேன்றத நீங்க நினைங்க. இந்த நினைங்கன்ற விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்றார். ஞானத்தை விட, சக்கரத்தை விட இத சொல்றார். அப்பதான் ஏன்னா அப்ப நம்ம எல்லாருமே ம். உலகத்துல 33 கோடி பேரு தான் கொஞ்சம் பேரு தான் இந்த சக்கரம் ஞானம் எல்லாமே தெரியும் புரியும். மத்தவங்க எல்லாம் முக்தி அடையணும். முக்தி அடையறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருந்தா போதும். ஞானத்தை நினைக்கணும். நம்ம நீங்க ஆத்மான்னு என்ன உணர்ந்து அப்பாவை பண்றீங்களோ, நினைக்கணும். உங்க மதத்துல என்ன பண்றீங்களோ அத அப்படியே பண்ணிக்கோங்க. இறைவன நட்சத்திரம் மாரி நெனச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இத கெட்டியமா புடிச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லணும். ஆ சோ அதுல வந்து பகுத்தறிஞ்சும் சொல்லுவாரு. ஏன்னா நீங்க எத்தனை பேருக்கு குடுக்குறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய பரிசு. இங்க குடுக்குறீங்க, அங்க அடையிறீங்க. அதனால குடுக்குறேன்னு நெனைக்காதீங்க, அடையிறேன்னு நெனைங்க. அப்ப சீக்கிரமா வியாபாரம் ஆகணும்னா என்ன பண்ணுவான்? அம்மா ஒரே உன்னையே பார்த்துன்னு இருந்தனா மத்த கஸ்டமர் என்னம்மா ஆகுறதுன்னு கேட்கறாங்கல்ல. இங்க வந்து இங்க அவங்களால லேட் ஆகாது. நம்மளால தான் ஆகும். நம்மளால குடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சுன்னா அவங்க போறாங்க. இல்லையா? அவங்க எதுவும் கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்கன்னா, அதோ அந்த பிரதர் இருக்காங்க, அந்த சிஸ்டர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேளுங்கும்போது அவங்க அட்ரஸ் குடுத்து சென்டருக்கு வாங்க அப்படின்னுவாங்க. இல்ல தனியா கூட சொல்லி கூட குடுக்கலாம். சோ அந்த உடனடி பலனை, இந்த ஞானத்தின் பலனையும், எதிர்கால பலனையும் நீங்க வந்து அனுபவம் பண்ணணும் இப்பவே. அந்த நாராயணன் அதாவது எங்க அதாவது லவ் யூ பாப்பா. ஒரு பொண்ணு வந்து புதுசா ஒரு குடும்பத்துக்குள்ள வரா மருமகளா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 மருமக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்தமா அவங்கள வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ தெரியாது. பட் வரும்போது ஆனந்தமா எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு வரா அப்படின்ட்டு எல்லாரும் வரவேற்பாங்கல்ல. அந்த மாரி நம்ம குடும்பத்துக்கு வராங்க புதுசா. இல்ல நம்ம ராஜ்யத்துக்கு வராங்க. அரவணைத்து அழைச்சிட்டு வரணும். அந்த போதையில கொடுக்கணும். அது அது மற்ற மதத்தினரே அந்த எங்க தர்மத்துக்கு வராங்கன்னு ஒரு போதை இருக்குது. ஆனா இது குடும்பம். அங்க குடும்பம்னு தெரியாது. இங்க ராஜ்யம் வரப்போகுது. அதுவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சோ அந்த போதையோட நீங்க கொடுக்கணும். அந்த போதை வந்து அவங்கள புடிச்சு இழுக்கணும். ஏன்னா இப்போத்தைய பிராப்தியின் அனுசாரமாகத்தான் உங்களுடைய எதிர்காலமே உங்களுக்கு தெளிவாக அனுபவமாகும்ன்றார். சோ அதனால நீங்க சொன்ன மாரி சக்தி சொரூபமாக இருக்கணும். தாயாக இருக்கணும். அப்ப அந்த தாய்க்கு வந்து ஒரு குழந்தைய பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி நீங்க பார்க்கணும். அப்படி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அப்படி கொடுக்கணும். அவங்களுக்கே ஒண்ணுமே என்ன இவங்க ஏன் இவ்வளவு அன்பா இருக்கிறாங்கன்னு தோணணும். ஒரு தாய் அன்பு அந்த அன்புக்காகவே வருவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ சோ இது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். ஒண்ணு சிவசக்தி இணைந்த சொரூபம். சிவனோட இணைஞ்சு இருக்கிறேன். இன்னொன்னு உலகத்தின் தாய். இது இருந்துச்சுன்னா மாயை ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க. மாயை கிட்ட வராது. ஏன்னா சக்தி சொரூபம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இந்த நிலை வரணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட குடும்பத்தின் நினைவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த அன்பா குடுக்க மாட்டீங்க. இல்ல சீக்கிரமா போகணும், இந்த மாதிரி விஷயத்துல இருப்பீங்க. அப்ப அந்த அன்பு இருக்காது. உலகத்தின் தாயின்ற உணர்வுன்னா என்ன அர்த்தம்? எல்லைக்குட்பட்ட எல்லா உறவும் மறந்துட்டேன்னு அர்த்தம். ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில ஆசை இருக்கக்கூடாது. கரெக்ட். சோ அதுக்கு தான் பற்றை வெல்ல சொல்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு பற்றை வெல்றீங்களோ, அப்ப இதெல்லாம் நினைவு இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து.
நினைவின் சொரூபமா இருப்பீங்க, குழந்தையா பார்ப்பீங்க. அந்த போதை அவங்க அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இருக்கணும்ன்றதுல கவனம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். எவ்வளவு பேசுறோன்றத விட எவ்வளவு அன்பா இருக்கிறோன்றது அங்க முக்கியம். சோ எப்படி பற்றை வெல்றது ஈஸியா அப்படின்னா, எதுவுமே என்னிதில்ல அவருதுன்னு ஒப்படைச்சிட்டீங்கன்னா பற்றை வென்றுடுவீங்கன்ற. என்னிதுன்னு ஒன்னத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப எனக்கு அப்புறம் என் குழந்தை என்ன ஆவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே உங்களுதுன்னு புடிச்சுக்கிட்டீங்க. அதுதான் வலிக்குது. அவரு பாத்துக்க போறாரு. அப்ப அந்த பற்று கட்டாயிடும். கவலை கட்டாயிடும். இருந்து எல்லாமே அவர் கொடுத்தது. நம்ம ஃபுல்லா நம்ம உடல், பொருள், ஆவி, எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம ட்ரஸ்டியா இருந்து நம்ம காரியத்தை செய்யணும். கரெக்ட். சோ எப்படி இருக்கணும் நீங்கன்னா, ஒரு கருவி சுவிட்ச போட்டா மிஷின் வேலை செய்யற மாதிரி நீங்க வேலை செய்யற ஒரு மிஷின். பாபா என்ன நினைக்கிறாரோ அப்படி இந்த மிஷினை அவரால பயன்படுத்த முடியணும். அப்ப உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. செய்விக்கிறவர் செய்விக்கிறார். அவ்வளவுதான். ஒரு ரூம ஒரு தொடப்பத்தினால பெருக்குறாங்க. ஆனாலும் அது பெருக்கி முடிச்சிட்டு ஒரு மூலையில வச்சிருவாங்க. அப்படி இருக்கணும். அப்ப அந்த தொடப்பம் என்னால தான் கிளீன் ஆச்சுன்னுலாம் நினைக்காது. அது வெறும் கருவி, ஜட பொருள். அப்படி உணர்வு இருக்கணும்ன்ற. செய்யறதெல்லாம் அவரு. நீங்க இந்த புது குடும்பத்துக்கு வந்துச்சுன்ற அந்த போதை தான் இருக்கணுமே தவிர, வேற எதுவுமே நான் செய்யறேன்ற அந்த உணர்வே வரக்கூடாதுன்ற. பாபா அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இத ஒரு அதாவது ஒரு பெரிய விஐபி எல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க கையில வச்சிருப்பாங்க. காசோ, துணியோ எடுத்து கொடுப்பாரு. அவ்வளவுதான். எடுத்து கொடுக்குற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த நிலை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல கவனம் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்படி கொடுத்தீங்கன்னா அவரும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவார். என்னது எதுவுமே இல்லைன்னு போது அவரு உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவார். சோ பாபா கிட்ட கருவியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதான் பாபா கிட்ட சரண்டர் ஆகுறது. சோ எந்த அளவுக்கு சரண்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அவரும் சரண்டர் ஆகுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய இது எல்லாம் உங்களுடையதா ஆயிடுச்சு. நீங்க சரண்டர் ஆகுறதுன்னா அதான அர்த்தம். உங்களது எல்லாம் அவருது ஆயிடுச்சு. அவரும் சரண்டர் ஆகுனா என்ன அர்த்தம்? அவருது எல்லாம் உங்களது ஆயிடுச்சு. அப்ப எல்லா சக்தியும் உங்களுடையதாயிடுச்சுன்னா அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றாரு. அந்த சக்திகளை வெளிப்படுத்துறதுல, குணத்தை வெளிப்படுத்துறதுல என்ன கஷ்டம்? ஏன்னா இதுதான் உங்களுடைய கடமையேன்ற. அர்ப்பணமாக வைக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடையதை எல்லாம் என்னுடையதாக்கி இதை பிறருடையதாக மாத்தணும். அங்க கொடுக்கறதுன்ற மாதிரி இருக்கும். இங்க கொடுக்கறது இல்ல, அடையிறது இது ஆக்சுவலா. எல்லைக்குட்பட்ட என்னது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. எல்லைக்கு அப்பாற்பட்ட உன் சக்தியை எனக்கு கொடு. கரெக்ட். சோ அப்படி நீங்க ஆகிட்டு அந்த சக்தி நிரம்பிய நிலையோட நீங்க பேசுறீங்க, பாக்குறீங்கன்னு போது அவங்களுக்குள்ளயும் அது நிரம்புன்ற. சமபார்ஃபுல்லான முறையில இது ஆக்சுவலா. இதான் உங்க வேலையேன்ற. 24 மணி நேரமும் உங்களுக்கு இதுதான் ஒர்க்கே. வேற யாருக்கும் தெரியாது பிராமணர்களுடைய தொழில். பாபாவுக்கு கொஞ்சத்துல திருப்தி இருக்காது. உங்களை நாராயணன் ஆக்கி பார்க்கணும்ன்றதுதான் அவருடைய ஆசை. விடுறதில்ல அவரு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சத்துல திருப்தி அடையக்கூடாது. அப்ப முழுசா அடைவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றது வெற்றி அடையிறீங்களா இல்லையான்றதுல தெரிஞ்சிடும்ன்ற. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு பாபா. அவங்களுக்கு தோல்வியே இருக்காது. இருந்துச்சுன்னா நிச்சய புத்தியில குறை இருக்குதுன்ற. இது சமீபமா யாரோ கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, இயேசுவை கேட்டால் நடந்தே தீரும், நடக்கலன்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்ன்றாங்க.
அந்த அந்த விசுவாசம் அந்த வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. சோ அப்ப அதுக்குதான் பாபா சொல்றாரு. ம். அப்ப வந்து நடந்தே தீரும் அப்படின்னா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ம். அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினம் நான்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அப்படின்னா தடையே வராதா? ம். அப்படின்னா அது வரும். அப்ப ம். எப்படி வெற்றி ரத்தினம்னு புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, அந்த தடை வந்து உங்களுக்கு நிரந்தரமா விடை பெறுவதற்கு வருது. டெஸ்ட் பேப்பராய் ம். வருது. உங்களுக்கு மார்க்க குடுக்கறதுக்காக வருது. சனீஸ்வரன் ம். குடுத்துட்டு போவான்ற மாதிரி குடுக்கறதுக்காக வந்திருக்குது. அத உடனே பேப்பர்ன்னு புரிஞ்சுகிட்டு கடந்துடுங்க. என்ன பண்ணணும்? ம். கம்முனு நீங்க பாட்டுக்கு மேல இருங்க. அது போயிடும். போயிடுச்சுன்னா பாஸ். ம். ம். நாங்க சின்ன வயசுல அது அப்ப இந்த வீடியோ கேம்லாம் பெரிய அதிசயம். ஒரு ரூ. 200 சின்னதா இருக்கும். டக் டக்குன்னு அமுத்துவாங்க. ஏதோ ஒண்ணு இப்படி வந்துகிட்டு இருக்கும். அது வரும்போது அவன் எகிறணும். உடனே போயிடும். ஆமா. ஆ ம். அப்படி இல்லன்னா இவன் காலி ஆயிடுவான். எகிறிடணும். அதான் அந்த கேமே. ஆமாமா. சின்ன அதேதான் பசங்கலாம் இங்க விளையாடுவாங்க. நடக்குது. அதுதான் இங்க நடக்கிறதே. மாயா வரும்போது ம். டக்குன்னு நீங்க மேல போயிடணும். நான் தான் ஜெயிச்சிடுவேனே. அங்க அங்க பறக்கிறது தான் அனுமான் பறக்கிறது தான் ஜெயிக்கிறது. கீழ வந்தா தோத்துருவோம். ம். அப்ப டெஸ்ட் பேப்பர்ன்னு நினைச்சுட்டு நீங்க பாஸ் பண்ணிடுங்க. பிரச்சனையா பார்க்காதீங்க. பேப்பரா பாருங்க. அது என்ன டெஸ்ட் என்ன கொஸ்டினா வேணாலும் இருக்கட்டும். மனதில் வர பிரச்சனையா இருக்கட்டும், மக்கள் உங்கள பத்தி நினைக்கிறதா இருக்கட்டும், உறவுகளால பிரச்சனை வரட்டும், எதால வேணாலும் வரட்டும். ஸ்ட்ரெயிட்டா மேல ம். போயிடுங்க. பயப்படவே பயப்படாதீங்கன்றேன். ம். ஏன்னா, அவங்க வந்து பலகீனமா இருக்கிறாங்க. அதனால தான் டெஸ்ட் பேப்பர் அவங்க மூலமா வருது. இப்ப அவர்களுக்குள்ள பலத்தை நிரப்புறது மட்டும் தான் உங்க வேலையே தவிர, அவன் ஏன் இப்படி பேசுறான்னு யோசிக்கிறது கிடையாது. உடனே மேல போய் சக்திய உலகத்துக்கே கொடுங்க. அப்ப அங்கேயும் ம். நிரம்பிடும். அதான் வாயுமண்டலத்த மாத்த சொல்றாரு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். ம். அப்ப அவங்க விருப்பம் இல்லாமலே எப்படி ஒரு நறுமணமிக்க மலர் வாசனையின் பக்கம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்குதோ, ம். அந்த மாதிரி வந்து ம். ஆத்மாக்கள் அந்த வாயுமண்டலத்தின் வசம் ஆவார்கள், அமைதியாவார்கள். சோ, அதனால இந்த அவ்யக்த வாயுமண்டலத்தை உருவாக்குறதுல நீங்க பிஸியா இருந்துட்டா, மத்ததெல்லாம் தானா நடக்கும்ன்றார். அம்மாசாகட்டும், ம். அப்பாசாகட்டும், குடும்பம் போகட்டும், எது வேணாலும் போகட்டும். நீங்க ம். பாட்டுக்கு அவ்யக்த வாயுமண்டலம் கழுத்தளவு தண்ணி இருந்தாலும், உலகத்துல வாயுமண்டலத்த உருவாக்குறதுல மட்டும் நீங்க கவனம் வைங்க. ம். இது இப்பவே அந்த பயிற்சி பண்ணும்பொழுது தான் அந்த நினைவு. ஏன்னா, இந்த காரியம் செய்யும்போதே அந்த நினைவு இருக்கணும். இப்ப ஒண்ணுமே நடக்கல. இப்பவே நினைக்க முடியலன்னா, அப்ப எப்படி நினைப்போம்? அதுக்கு தான் அந்த இந்த பயிற்சி பிராக்டிஸ் பண்றது. ம். எது வந்தாலும் அந்த நினைவு இருந்துட்டே இருக்கணும். மத்ததெல்லாம் அப்பா பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நிச்சய புத்தியில இருக்கணும். ம். அதுதான் வெற்றி கொடுக்கும். ம். அதற்கேற்ற தெய்வீக குணத்தையும் நிரப்பிக்கணும். ஏன்னா, இந்த மாரி பெரிய லட்சியம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இப்பவே தெய்வீக குணத்துல அந்த தெய்வீக குணம்ன்ற நகையை நான் போட்டுட்டு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கணும். ம். மகாலட்சுமியாகவே நான் வருகிறேன். இல்ல அப்படி ம். ஆக நான் முயற்சி பண்றேன்னா ஏமாந்து போயிடுவீங்கன்ற. செய்யணும் இப்பவே. அதுதான் ம். லட்சியமே தவிர, முயற்சி பண்றேன்றது பலகீனத்தின் வார்த்தைன்றார். பார்ப்போம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. பார்ப்போம், பார்ப்போம் ம். அப்படின்னு சொன்னாலே அது பலவீனத்தின் அடையாளம். பலவீனத்தின் அடையாளம். இப்பவே. இல்லையா? அந்த ஒரு லவ் சாங் கூட வரும். இப்பவே இப்பவே பார்க்கணும் இப்பவேன்ட்டு இருக்கும். அந்த மாரி மாயா ம். இப்பயே ஒரு கை பார்க்கணும். ம். இந்த நிச்சய புத்தியில தான் வெற்றி இருக்குதுன்ற. சந்தேக புத்தி வந்துட்டாலே சக்தி குறைஞ்சிடும். ம். கண்டிப்பா இத நடக்கும்னு நெனச்சாலே, அப்படியே ஒத்துழைப்பு அதாவது இந்த அஞ்ஞானிகள் பாஷையில சொன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமா மாறிடும். ம். ஆனா எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்துரும். கண்டிப்பா இத நடத்துறோம் அப்படிங்கிறது. ம். அந்த நேரம் இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் தோணும். பெரிய பெரிய ஃபோர்டு கம்பெனி ஏதோ யாரோ வாங்குனாங்க. யாருன்னு எனக்கு சரியா தெரியல. டாட்டா தான் நெனைக்கிறேன். ம். கரெக்ட். ரத்தன் டாட்டா தான் ம். வாங்குனாங்க. வாங்கும்போது ம். எல்லாரும் இத வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரியல அப்டின்னாராம். நீ பைத்தியக்காரன். ம். அதுக்கப்புறம் அந்த இதுவும் இதையும் ஆ இணைச்சு அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி இணைச்சு பெரிய சக்சஸ் ஆக்கி ம். காட்டினேன். அந்த ம். நிச்சய புத்தி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். அதே மாரி ம். நமக்கு வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ல கூட ஏதோ ஒரு நன்மை இருக்குது எனக்கு 100% தெரியும். அது ம். ஜஸ்ட் ஒளிஞ்சு இருக்குது. அவ்வளவுதான் அந்த பொக்கிஷம்.
சோ அந்த அளவுக்கு நீங்க நிச்சய புத்தி வச்சீங்க அப்படின்னா மற்றவர்கள் உதவியும் கிடைக்கும். உங்க மைண்ட்ல சதா ஓட வேண்டியது என்னை தவிர யாராலையும் இதை பண்ண முடியாது. இதற்காகவே அவதரிச்சிருக்கிறேன் நான். என்னால மட்டும்தான் முடியும். முருகனால மட்டும்தான் பத்மாசுரன் அழிக்க முடியும். அந்த மாதிரி என்னால மட்டுமே இது முடியும் நினைத்தாலே வெற்றி கிடைச்சிடும்ன்ற. அதனால முயற்சி பண்றன்ற வார்த்தையை விட்டுட்டு சிவசக்தின்னு சொல்லுங்க. சிவசக்தினா என்ன அர்த்தம்? எந்த வேலையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பாபா பெண்கள் அந்த காலத்திலே பெண்கள் வெளியில வராத காலத்திலே கார் ஓட்ட வச்சாரு. எல்லா வேலையும் பண்ண வச்சாரு. ஆண்கள் பண்ற எல்லா வேலையும் பெண்களை பண்ண வச்சாரு. இப்ப வரைக்கும் தலைமை அவங்கதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? சோ சக்திகள் சிங்கத்தின் சிம்ம வாகினி அவங்க பேரு. சிம்மத்தை வாகனமாக கொண்டவர்கள் சிங்கத்தை. அதனால மாயை சிங்கத்தின் ரூபத்துல வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்ட்டு. இதுக்கு மேல என்ன வேணும்? எதுக்கு பயப்படணும்? எனக்கு தோல்வியே கிடையாது சார். அவரு எப்படி பீஷ்ம பிதாமகர் எனக்கு மரணமே கிடையாதுன்றாரோ அந்த மாதிரி எனக்கு தோல்வியே கிடையாதுன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நினைச்சதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தோல்வி வர வாய்ப்பே கிடையாது. சிங்கத்தின் உருவில வந்தாலும் அது மேல ஏறி நின்னு சவாரி பண்ணணும். சுனாமிலே நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் போடுறோம் அப்படிம்பாங்க அஞ்ஞானிகள் அந்த மாதிரி. கரெக்ட். அடிக்கடி வடிவேல் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாரு. சரி. அப்ப பாபா சொல்றாரு டைம் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப மாறலன்னா எப்ப மாறுவீங்க? நேரத்துக்கு முன்னாடி நீங்க மாறுனீங்கன்னா 100 மடங்கு பலன். இல்லையா? இப்ப செல்போன் ரீசார்ஜ் பண்றதுக்கே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் 100 மடங்கு பலன் கொடுக்குறேன்றார். நேரத்துக்கு முன்னாடி மாறுனீங்கன்னா நீங்க பண்ண முயற்சிக்கு 100 மடங்கு கொடுக்குறேன்றார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. எப்படியும் நீங்க மாறிதான் ஆகணும், சாய்ஸே கிடையாதுன்னா ஏன் இப்படி மாறிடக்கூடாது? சக்தி சொரூபமா இருக்கிறேன், எனக்கு தோல்வியே கிடையாதுன்னு நினைக்கலாம்ல. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். மூதாதையர் ஆத்மா முந்தைய கல்பத்துல ஜெயிச்சிட்டு வந்தவன் நான் அப்படின்னு நினைத்தாலே சக்தி வந்துடும்ன்ற. அப்படி நினைத்தாலே அந்த நிச்சய புத்தி இருந்தாலே உங்களால அதை செய்யாம இருக்க முடியாதுன்ற. நான் அதை பண்ணி இருந்தேன் அப்படின்னு 100% நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா இப்ப உங்களால அதை பண்ணாம இருக்கவே முடியாது, விடவே மாட்டீங்கன்ற. ஏன்னா முந்தைய கல்பத்தின் நினைவு சக்தியை கொண்டுட்டு வரும். புதுசு நினைச்சாதான் பயத்தை, பலகீனத்தை, எப்படி செய்வனோ ஏது செய்வனோ இப்படி எல்லாம் தோணும். முடியுமா முடியாதான்ட்டு. நான் முந்தைய கல்பத்துல இருந்து வந்திருக்கிறேன். அந்த ஏலியன் சொல்லும் போதே எவ்வளவு சக்தியா சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப பிரில்லியன்ட், எங்க இருந்தோ வராங்க, மனிதர்களை விட பயங்கர பிரில்லியன்ட். நான் தான் அந்த ஏலியன், வேற கிரகம் இல்ல, வேற காலத்துல இருந்தே வந்திருக்கிறேன். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கணும். ஜெயிச்சு வந்தவன் தான். கரெக்ட். சோ அதனால உங்களை நீங்க தைரியமாக்கிக்கணும். ஒருபோதும் தைரியத்தை இழக்கக்கூடாது. இல்ல எந்த சாமி முகத்திலேயாவது பயம் இருந்து பார்த்திருக்கிறீங்களா? இல்ல எந்த அம்மனா இருந்தாலும் ஒண்ணு ஆக்ரோஷமா இருக்கும் அல்லது சிரிச்ச முகத்தோட இருக்கும். பயத்துக்கே வேலை கிடையாது. சோ சர்வசக்திவானுடைய குழந்தை அப்படின்னு நினைத்தாலே தைரியம் இல்லையா? நினைக்கிறது தான். இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இது என் வேலை, இது என்னோட கடமை அப்படி நினைங்கன்ற. அவ்வளவுதான். இது என் வேலை, நான் பண்ணணும். எப்படி பண்ணுவேன்ற கேள்வி வந்துட்டாலே முடிஞ்சு போச்சுன்றார். கஷ்டமாக்கிடுறீங்க நீங்களே. பலகீனமான நான் எப்படி பண்ண போறேன்னோ பண்றேன், எப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவார் பாபா. அதனால பலகீனமான எண்ணம் வந்தா அந்த இடத்துல வெட்டிடுங்க, டக்குன்னு சக்திசாலி ஆயிடுங்க. சோ இதோடைய வேகத்தை தான் நாங்க அப்படி காளியா விஸ்வரூபம் எடுக்கிறது, ஒரு சண்டை போடுற மாதிரி எல்லாம் காட்டுறது, அந்தந்த செகண்ட்ல காலி பண்றது. ஆனா இது ஸ்தூலமா காட்டும் போது வன்முறையா மாறிடுது. சர்வசக்திவானோட குழந்தைகள் நம்மளால எப்படி முடியாம போகும் அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பா.
இன்னும் நீங்க முயற்சியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப அவ்வியக்த நிலையில புடிச்சு இழுப்பீங்க எல்லாரும். அந்த வசீகரம் எப்ப வரும்? முயற்சி பண்ண அது வராது. அது பலகீனமானவர்களுடைய மொழி அது. முடியாதுன்ற காரியம் முட்டாள்களின் அகராதியில இருக்கும் நெப்போலியன் சொன்னாருன்னுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி முயற்சி பண்றன்றதும் பலகீனமானவர்களுடைய பாஷை. சர்வசக்திவான் குழந்தை வாயில அது வரவே வராது. அந்த எண்ணத்தில் நம்பிக்கை நிரம்பியதா இருக்கும், வார்த்தையில நம்பிக்கை நிரம்பியதா இருக்கும், எல்லாமே அவர்களுக்கு நம்பிக்கை நிரம்பியதாகவே இருக்கும். முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா நம்ம மைண்ட்ல சொல்லணும், அவனுக்கு முடியாதுன்றத அப்படி சொல்றான். அவங்கவங்கள வச்சுதானே சொல்லுவாங்க இல்லையா? அதான் விஷயம். இதுதான் மெயின். இப்ப நான் இதை வந்து ஹிந்தியில எடுக்க போறேன் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்றேன், ஹிந்தி தெரிஞ்ச சிஸ்டர்கிட்ட. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயோ பிரதர் பொறுமையா தான் போகணும் பிரதர், பாருங்க நானே போகல, ஏன் நீங்க போலன்னா போக கூடாதா நாங்க? இல்லையா? அது நம்மளால முடியும், பண்ணி இருக்கிறோம், புதுசா பண்ணல, அவ்வளவுதான். அதனால அது ஃபுல்லா நம்பிக்கை நிரம்பியதா தான் இருக்கணும். அந்த நிலையை எடுத்துட்டு வாங்க. அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ். அந்த நெகட்டிவே வரக்கூடாது. அந்த மாதிரி எண்ணங்கள் சக்திசாலியா இருக்கா. ஏன்னா அதான் அஸ்திவாரம். எண்ணம் தானே அஸ்திவாரம். உங்க செயலுக்கு அஸ்திவாரமே அதுதான். சோ தீவிர முயற்சியாளருக்கும் சாதாரண முயற்சியாளருக்கும் வித்தியாசம் என்ன? நினைப்பதும் பேசுவதும் செயலும் மூணும் சமமா இருக்கிறவங்க தீவிர முயற்சியாளர்கள். பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வார்த்தை புலம்புது, செயல் தெரியல அப்படின்னா அவங்க சாதாரண முயற்சியாளர். சோ நினைப்பதும் செய்வதும் ஒன்றாக இருக்கணும். சோ அதுக்குதான் வந்து ராமர் சொல்லுவாங்க, அவரு எப்ப அம்ப கையில எடுத்தாருன்னே தெரியல, டக்குன்னு பார்த்தா அம்பு போகுதுன்ற நினைச்ச மாத்திரத்துல நடக்குதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி மாயை கண்டு பயப்படாதீங்க, அது டாட்டா சொல்லிட்டு போக வந்திருக்குது, விடை கொடுத்து அனுப்புங்க, அவ்வளவுதான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை விட்டு பிரியாம மட்டும் இருங்க. யாரால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கே சொல்லுவாங்கல்ல, கணவன் இருக்கும்போது மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாட்டினாதான் மற்றவங்க தப்பா பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கணவன் பாபா இருக்கும் பொழுது யாரால என்ன பண்ண முடியும்ன்ற. ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிஸியா இருந்தா இன்னொருத்தர் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிள்ளையார் போட்டாரே சைன், நான் பிஸியா இருக்கிறேன் நாளைக்கு வான்ட்டு, அந்த மாதிரி சைன் போட்டுருங்கன்ற சைன் போர்டு. எப்ப காலியா நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன்னு போதுதான் மாயா வர்றது. ஆல்வேஸ் பிஸி, முடிஞ்சு போச்சு. தாய்மார்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. தெருக்கு தெரு அம்மன் கோயில் இருக்குது இல்லையா? ஏன் ஈஸி? ஜஸ்ட் நீங்க அப்பாவை நினைக்கணும், அவ்வளவுதான். அப்பாவை நினைத்தாலே ஞான ஊற்று எடுக்கும் தானாகவே. பாபா அந்த யோகா பண்ணும்போதுதான் வந்துகிட்டே இருக்கும் பாபா சொன்னது எல்லாம். சோ அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு காரியத்திலும் அப்பாவுடைய உதவியும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த நினைவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னா, இங்க உங்களுக்கு வர அனுபவத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது அழிவற்றதா மாறிடும்ன்ற. அதே மாதிரி நான் பரந்தாமத்தில் வசிக்கிறவன், இங்க ஒரு காரியம் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், திரும்ப அந்த காரியத்தை முடிச்சுட்டு நான் போயிடணும் இல்லையா? முருகன் அவதரிச்சது எதுக்கோ அதே மாதிரி இங்க நம்ம வந்து இந்த மாயாவை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அழிச்சிட்டு நான் மேல போயிடுவேன். சோ இதுல உங்க புத்தி பிஸியா இருந்துச்சுன்னா அது அலையிறதுக்கே நீங்க நேரம் கொடுக்கல, அந்த அளவுக்கு அலையாதுன்ற. இதுல பிஸியா இருக்கணும். இதை பற்றிய எண்ணங்களை உருவாக்குறதுல பிஸியா இருக்கணும். அப்புறம் ஞானத்தை வந்து பாபா கொஞ்சம் யுக்தியா சொல்லுங்க, டைரக்டா சொன்னா பயந்துட போறாங்கன்றாரு. முக்கியமாக வந்து ஈஸ்வரிய அன்புனால ஈர்க்கணும். தேவதாரிகளுக்கு பணம் தான் தேவை, ஆனா பாபாவுக்கு மனம் தான் தேவை. ஜென்ரலாவே சொல்லுவாங்க, கடவுள் குணத்தை தான் பார்ப்பார், மனதை தான் பார்ப்பாருன்னுவாங்க.
அதனால உங்க மனம் அவரோட மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கட்டும். எங்க போகணும் அங்க மட்டும்தான் அது போகணும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்குன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது சூப்பரா இல்லையா? சோ நமக்கு இப்ப மனமே அவரை நினைப்பதற்கு தான். முஸ்லிம்கள் கடவுள் நம்மை படைத்ததே அவரை நினைப்பதற்காக தான் சொல்லுவாங்க. அது இந்த பிறவிக்கு பொருந்தும். சோ அதனால அது வேற எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் யோக யுக்த நிலை. அடுத்தது அவ்யுக்த நிலையில பரிஸ்தா நிலையில இருக்கணும். அப்படி இருந்து கொஞ்சம் வார்த்தை நீங்க பேசினாலும் 1 மணி நேரம் கொடுத்த லெக்சருக்கு சமம்ன்ற. ஏன்னா ஒரு மணி நேரம் லெக்சரை இந்த யோக யுக்த நிலையில இருந்து சில வார்த்தைகளை சொல்லி அதே பாதிப்பை உங்களால ஏற்படுத்த முடியும்ன்ற. அப்படி ஏற்படுத்தினாதானே அதிக சேவை பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். ரொம்ப சூப்பரான பாயிண்ட். சோ நாளுக்கு நாள் முன்னேறது அனுபவம் ஆகுதா? டைம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படி நினைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி சம்பூர்ணம் ஆகி காட்டணும். இந்த நிலையை அனுபவம் பண்ணணும். அப்ப ஏன்னா நேரம் வரும்போது இத அனுபவம் பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நேரம் மாறும்போது உங்க மனநிலையும் மாறிடும் இல்லையா? நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனம் மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது ரொம்ப மோசமா இருக்கும் கடைசி நேரம். அப்புறம் எங்க நீங்க அந்த நிலையில நிலைச்சிருக்க போறீங்க? அப்ப நேரம் எப்படி இருந்தாலும் இந்த பாட்டே முடிஞ்சிருங்கிறாரு, வேற பாட்டு ஆரம்பிச்சிரும். கரெக்ட். அதற்கு முன்பே ஆடாத அசையாத நிலையில் இருந்தால் மட்டுமே அந்த நேரத்திலும் அப்படி இருக்க முடியும். எந்த அளவுக்கு அந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேவையை அதிகமா பண்ண முடியும் கொஞ்சோண்டு உழைப்பிலே என்று. அதுதான் அந்த யோக பலம் தான் ரொம்ப முக்கியமானது. சோ அதனால அதுக்கு முன்கூட்டியே நீங்க அவ்வியக்த நிலையில இருக்கணும். குமாரிகள் வேகமா ஓடுவீங்களா? எங்க இந்த ஈஸ்வரிய சேவையில வேகமா ஓடுங்க அதே மாதிரி. ஏன்னா யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்கதான் முதல்ல வந்த பாபாவுக்கு நெருக்கத்துல வர முடியும். பிரம்ம பாபா முதல்ல போயிட்டாரு இல்லையா? அவருக்கு நெருக்கத்துல வர முடியும். சோ இதுதான் நம்மளுடைய உயர்ந்த லட்சியம். அதுக்கு சம்பூர்ணமாகணும்ன்ற அந்த லட்சியத்தை அடைவதற்கு முழு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களால சம்பூர்ணம் அடைய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் முழு முயற்சி அப்படின்னா? எல்லா விஷயத்திலும் நீங்க நிரம்பியவராக இருக்கணும். ஞானம், யோகம், சக்தி, குணம், ஒரு சக்தி, ஒரு குணம் எல்லாத்திலயும் நிரம்பி இருக்கணும். அப்படியே அந்த ஒரு பாட்டு வரும், அம்மன் அலங்காரம் காண கோடி கண்கள் வேணும்னு ஒரு சினிமா பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த அலங்காரம் குண அலங்காரம் தான். சோ அம்மனுக்கு அத்தனை கைகள், அதை பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்குதுல்ல அந்த தெருவுல எடுத்துட்டு வரும்பொழுது. சோ அப்படி நீங்க இருக்கணும்ன்ற அனைத்து குணங்கள்னால அலங்கரிக்கப்பட்டவர்களாக அது உங்களுக்கு அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குணத்தோட நான் நடந்து போறேன் அப்படின்னு. சோ அதுக்கு பேர் தான் முழு முயற்சி. இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஒருத்தரை தெரிஞ்ச பிறகு நினைக்கிறது கஷ்டமா? தெரியாதவரை நினைக்கிறது தானே கஷ்டம். இவரை பத்தி எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஒருத்தரை மறக்கிறது தான் கஷ்டம் இல்லையா? சோ அப்ப இவரை பத்தி எல்லா ரகசியமும் தெரியுமே, அதுதான் ஞானம். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, இந்த ஞானத்தை நீங்க ஒளி ரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் மாத்தல அப்படின்னா அந்த ஞானத்தின் பயன்தான் என்ன? அப்ப இந்த ஞானத்தை சக்தி ரூபமா ஒளி ரூபமா மாத்துறத அவரு வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, இந்த உடம்ப ஒளி தேகமா மாத்துறேன், தங்க தேகமா மாத்துறேன், அப்படி உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா போயிடுச்சு. அப்ப இந்த ஞானமே கடைசியில அந்த ஒளியா மாறுறதுதான், சக்தி சொரூபமா மாறுறதுதான். அப்படி மாறலன்னா இந்த ஞானம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு.
உலகத்தின் ஞானத்தை ஒளியாக அடுத்த அவ்வியக்த நிலையில இருக்கணும்னு சொல்றாரு. அந்த நிலை வரணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம உடம்பே மறைஞ்சிரும். நம்மளே ஒரு ஒளி ரூபம் மாதிரிதான் மத்தவங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்துல. சூப்பர் சூப்பர். அதுதான் உலகத்திற்கு ஒளியாக நீங்க இருக்கிறீங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. லைட் ஹவுஸா இருக்கிறீங்கன்ட்டு. பைபிள்லயும் இது வருது. ஆனா ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவன் நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்றாரு தெரியல இல்லையா? சரி. அவர் ஆதியோகின்னு பிரம்மா பாபா சிலதான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆதியோகின்னா அவரு தானே, பிரம்மா பாபா தானே. கரெக்ட். ஏன்னா சிவபாபா யோகா பண்றது கிடையாது, சொல்லிதான் கொடுப்பாரு. சோ அப்ப சக்தி ஸ்வரூபமா ஆகல அப்படின்னா இந்த ஞானத்தை அறிந்தவர்னு உங்களை சொல்ல முடியாது, ஞானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க தெரிஞ்சுக்கிறதும் அப்படி ஆகுறதும் ஒண்ணு. இங்க தெரிஞ்சுக்கிற ஒண்ணு அதுவாவே ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, முரளி பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லி முடிக்கும் போது பிரம்மா பாபா டக்குன்னு உடலை விட்டு போயிட்டாரு. நமக்கு போனதுனால முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனா அங்க முடியவும் அவர் போகவும் கரெக்டா இருக்கு. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, போயிட்டாரு. சொல்ல சொல்ல அது சுரூபமாவே மாறிக்கிட்டே இருந்திருக்காரு. மாறுறாரு. சூப்பர். பாடம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாரு. சோ கடைசியில ஒரு பெரிய மகா மந்திரத்தையும் கொடுத்தாரு. நிராகாரி, நிர்விகாரி, நிராகங்காரி. இங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதும் செய்யறதும் ஒண்ணு. மத்த இடத்துல தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. இங்க தியரி தான் பிராக்டிக்கல், பிராக்டிக்கல் தான் தியரி. தனித்தனி கிடையாது இங்க. சோ அந்த ரூபமாக உங்களை மாத்திக்கிறது தான் ஞானம். அப்ப ஈஸ்வரிய ஞானம் உங்களை எந்த ரூபமாக மாத்தணும்? ஈஸ்வரிய ரூபமாகவே மாத்தணும். ஏன் மாறல? மாத்தி இருக்கணும்ல, ஏன் மாறல? கவனம் கொடுக்கல, தாரணை பண்ணல. தெரிஞ்சுக்கிறதுனாலே அதை தாரணை பண்ணணும். தாரணை பண்ணாலே அது உங்களுடைய குணமாக மாறிடும்ன்ற, காரியத்துல வந்துடும்ன்ற. தாரணைன்னா என்ன? உங்களுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ன்றாங்க பாருங்க, அது வரைக்கும் ஆழமா நிரப்புறது, புத்தியில பதியணும். அடுத்த ஜென்மத்துல அப்படி கண்ணை திறந்து பார்த்தாலே ஆத்மாலதான் உங்க கண்ணு இருக்குதுன்னா என்ன மாதிரி தாரணை அது இல்லையா? எப்ப உங்க புத்தியில அந்த அளவுக்கு தாரணை ஆகுதோ அப்ப அந்த புத்தியின் கட்டளையைத்தானே உங்கள் கர்மேந்திரியங்கள் செய்யும். தூய்மையானவன், அமைதியானவன், ஆத்மாவில் மட்டுமே கவனம் கொண்டிருப்பவன், இதத்தான் அது உங்க புத்தி ஃபுல்லா பதிவாயிடுச்சுன்னா அதன் கட்டளைப்படி தானே இது நடக்கும்ன்ற. சோ ஞானம் நிரம்பியவருடைய குழந்தைன்னா அந்த ஞானத்தின், ஈஸ்வரிய ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி எனக்குள்ள இருப்பதாகவே நீங்க உணர்ந்துகிட்டே நடக்கணும்ன்ற. அந்த ஞானம் எனக்கு ஒளியாக இருக்குது, சக்தியாக இருக்குது அப்படின்னு. அதனால இங்க சும்மா கேட்கிற விஷயம் கிடையாது, அதை தாரணை பண்றது. ஜீரணமாகாம சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சத்து கிடைக்காது. அதே மாதிரி இங்க சர்வசக்திவானுடைய குழந்தையால பண்ண முடியாதுன்னு சொல்றது பாபாவுக்கு நிந்தனைன்றார். மாயகிட்ட தோத்தான் சர்வசக்திவான்றது பாபாவுக்கு நிந்தனை. அதனால முன்னுதாரணமாக உங்களை மாத்திர மாதிரி ஒரு காரியத்தையும் பண்ணி காட்டுங்க. நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க, முன்னுதாரணமாக மாறுங்க. பிரம்ம பாபா ஆகி காட்டினார் இல்ல அப்படின்னு சொல்றாரு. வரதானத்துல சொல்றாரு, நிச்சய புத்தியோட அந்த நிச்சய புத்தியின் ஆதாரத்துல சம்பூர்ணமாகி கவலையற்றவரா இருங்கள். இல்ல, கவலையற்றவரா இருக்கிறது தான் இங்க லட்சியமே. உலக அழிவின் பொழுதும் அந்த ஆனந்தம் மாறாம, ஸ்ரீகிருஷ்ணர் சிரிச்ச முகம் மாறாம இருக்காரு பாருங்க, அதுதான் லட்சியமே. என்ன ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மத்தவங்களுக்கே டவுட் வந்துடும், ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சா இவனுக்கு அந்த மாதிரி ஆனந்தம் இருக்கணும்ன்றார்.
அப்ப இது நல்லா தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரம் முரளியெல்லாம் கையில கிடைக்குமா? டவுட்டு. இப்பயே அது நல்லா எந்த அளவுக்கு மனசுல பதிச்சு வச்சிருக்கிறோமோ அது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இப்பவே. மத்த எல்லா குப்பையும் வெளில ஏத்திடணும். ஏன்னா நிச்சய புத்தி தான் இங்க அஸ்திவாரமே. என் கூட இருக்கார் கடவுள். ஒரே லைன்ல பக்தி மார்க்கத்துல யாம் இருக்க பயமே. கிறிஸ்தவ மதத்துல உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. எல்லா மதத்திலயும் ஒண்ணு வந்துடுது அது. அவங்களுக்கு அது புரியாது. நமக்கு அது புரியும். அதை யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்ட்டு. அப்ப அந்த நிச்சய புத்தி அப்படிங்கிற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் ஈஸியா சம்பூர்ண நிலையை அடைவீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற. இதைத்தான் கடுகளவு நிச்சய புத்தியோட மலைய அப்பால போனா அது பேர்ந்து விழுந்துடும்ட்டு இயேசு சொல்லுவார். அது ஸ்தூல மலையை தள்ளுற விஷயம் கிடையாது. நம்முடைய சமஸ்காரம் போன்றவைகளை அகற்றுவது, மாற்றுவது. அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உள்ளவர்கள் எப்பவுமே கவலையற்றவரா இருப்பாங்க. எல்லாமே எனக்கு நன்மையா தான் அமைய போகுது. நான் எதுக்கு கவலைப்படணும்? எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப நிச்சய புத்தி அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து ஏற்று அதுவாகவே நடக்கிறது. பாபாவையும் அதே மாதிரி உணர்ந்து அவர் எந்த ரூபத்தில் தன் பாகத்தை நடிக்கிறார் அந்த ரூபத்திலேயே நினைக்கிறது. அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உள்ளவர்கள் தான் வெற்றி அடைவார். ஒரு புள்ளி நான் நினைக்கிறதுல எப்படி அந்த சக்தி வரும்னா, இந்த புள்ளி இன்னொரு உடலை எடுக்க போகுது. அனைத்தும் நிரப்பிட்டு நான் போறேன்ற அந்த நிச்சய புத்தி அப்பதான் வரும். ஸ்லோகன்ல சொல்றாரு, யாரு தன்னுடைய நேரம், சுகம், பிராப்தியின் ஆசை எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக தானம் பண்றாரோ அவங்கதான் உண்மையான தானி, மகாதானி அப்படின்னு சொல்றாரு. பாபாவோட இல்லத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறீர்களா? வெளியில அலைஞ்சிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போனோடனே எப்படி ஒரு ஓய்வின் அனுபவம் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஓய்வின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தோட பெரிய காரியத்தை செய்யும் போதும் அந்த ஓய்வையே உணர்வீர்கள் அப்படிங்கிறார். சூப்பர் சூப்பர். நல்ல அனுபவம் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த நினைவுல எந்த காரியம் செய்யும் போதும் ஒரு சுகத்தின் அனுபவம் ஏற்படுது. நம்ம கிட்ட ஒரு சக்தி ஏற்பட்டு விட்டால் சுற்றுப்புற சூழ்நிலையின் பிரபாவம் நம்ம மீது ஏற்படாது. நம்மளோட பிரபாவம் தான் வெளியில போகணுமே தவிர மத்தவங்களோட பிரபாவம் நம்மள தாக்க கூடாது. எப்படி ஒரு டாக்டர் பேஷண்ட பார்க்கும்போது பேஷண்டோட பிரபாவத்துல வரமாட்டாரு. அந்த மாதிரி மத்தவங்களோட நெகட்டிவ் எல்லாம் நம்மள தாக்காது அப்படிங்கிறது. அதனால சூழ்நிலையை உருவாக்குறவங்க நீங்க, சூழ்நிலை உங்களை உருவாக்க கூடாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடக்கூடாதுன்றார். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பஸ்ல அமைதியா போனாலே ஒரு விதமான துக்கம் வருதுன்றதுக்காக தான் பாட்டே போடுறாங்க. அதுலயாவது ஒரு ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க போற பஸ்ல பாட்டே இல்லாட்டினாலும் அவர்களை ஆனந்தமாக்குற அளவுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கணும். சோ அதுக்கு இங்க மதுபன்ல வர்றத சொல்றாரு. அல்லது நீங்க சூக்ஷ்மவாதனம் அல்லது பரந்தாமம் எங்க இருந்தாலும் அந்த அனுபவத்திலே மூழ்க அந்த சக்தி நிரம்பியவர்களாக இருப்பீங்க. அந்த சக்தியை மறக்கிறதுனாலதான் சக்தியை இழக்கிறீங்கன்ற. அது இருக்குதுன்னு நினைச்சாலே அது வந்துடும்ன்ற. அவ்வளவுதான். பறப்பன்னு நினைச்சா பறந்துடலாம். அப்படி அந்த வாயுமண்டலத்தை மாத்துறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அவதரிச்சிருக்கிறோம். அதை சொல்லியிருந்தாரு. தம்பதிகளாக இருந்தாலும் உங்களை தனியான ஆத்மான்னு நினைக்கிறீங்களா? ஆத்மா தனியானது இல்லையா? ஏதாவது ஒரு ஆத்மாவின் சம்பந்தத்தில் வர வேண்டுமானால் அது யாரோட சம்பந்தம் வைக்கணும்? சர்வ சம்பந்தங்களும் எவரிடத்தில் கொள்ள வேண்டும்? எல்லாமே பாபாவோட மட்டும்தான். பாபா நான், அதை தவிர வேற சம்பந்தம் எதுவும் இருக்க கூடாது. ரெண்டாவது இருக்கணும்னா பிராமண பரிவாரத்தை நினைச்சுக்கோங்க அப்படிங்க. அப்பா குழந்தை. கரெக்ட். இந்த ஸ்திதிதான் ஸ்திதி. மற்றபடி சர்வ சம்பந்தமும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்ன்றார். இந்த மத்தத பார்த்தும் பார்க்காம இருங்க. பார்க்கணும்னா திரும்புற பக்கமெல்லாம் பாபா தான் தெரியணும். பேசணும்னாலும் அவர்கிட்ட மட்டும் பேசுங்க.
எப்ப இந்த ஸ்திதியை அடையிறீங்களோ அப்பதான் மாயாஜித் ஆக முடியும், ஜெகஜித் உலகத்தின் அதிபதியாகவும் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, அவரை நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம், இந்த மாதிரி அன்பு முழு கல்பத்திலும் கிடைக்காதே. இப்ப இந்த போதை இருக்கணும், இப்படிப்பட்டவருடைய அன்பு எனக்காகவே அவர் வாழறாரு, கணவனாக அப்பாவாக எந்த உறவிலோ யாரும் அடைய முடியாத அடைஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய போதை, எவ்வளவு பெரிய பாக்கியம் போதை. இது கரெக்டா சொல்லணும், அந்த மோனாலிசாவோட ஒப்பிடலாம். ஏதோ ஒண்ணு விற்க போயிட்டு சினிமா சான்ஸ் கோடீஸ்வரியா ஆகுறாங்க இல்லையா? அதுவே விற்க முடியாம இருந்தவங்க, ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறவங்க இப்படி ஆகுற மாதிரிதான் பாபா நம்மள மாத்தி இருக்கிறார் இல்லையா? அந்த போதை இருக்கணும்ன்ற. சூப்பர். அது எப்பவுமே இருக்கணும்ன்றாரு, அதுதான் முக்கியம். டெல்லியின் சப்தம் தான் நாலாப்புறங்களிலும் ஏற்படுகிறதுங்கிறாரு. டெல்லியில் இந்த புகழ் ஏற்பட வேண்டும், முழு பாரதத்திலும் இந்த புகழ் ஏற்படணும். இந்த பொறுப்பை டெல்லி வாசிகள்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நமக்கு காலம் குறைவாக உள்ளது, இதனால் மிகுதியாக சேவை இருக்கு. இந்த வேகத்துடன் சேவை செய்தால்தான் அனைவருக்கும் நற்செய்தி சென்று அடையும். அப்புறம் மகாதானத்தின் பலனும் மிகுதியாக இருக்கும். சதா தந்தையுடன் இவரும் சக்திமானுடன் இருக்கிறார் என்பதை பார்த்து மாயை ஓடிவிடுமா. இந்த மகாதானம்ன்றது ஒருத்தர் பணக்காரர் ஆகுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க. பெரிய தானம் இது. ஒருவேளை சாப்பாடு இல்ல, 2500 வருஷத்துக்கான சொத்தை கொடுக்குறீங்க. அப்ப அந்த அளவுக்கு தானம் பண்றீங்கன்னா அதோடைய பலனும் அப்படித்தானே இருக்கும். அப்ப உங்களுக்கும் பதவி பயங்கரமா ஏறும். சோ அதனால அதிவேகத்துல சேவை பண்ணோம். அது எப்படி அதிவேகத்துல பண்றதுன்றத பாபா உள்ள சொன்னார். கொஞ்சோண்டு வார்த்தையில யோக யுக்தோட பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மாயை வரும் கண்டிப்பா சேவையில. பாபா கூட வச்சிருக்கிறத பார்த்தா ஓடி போயிடும். அந்த மாதிரி நெருப்பு பாபா இல்ல, விலங்குகளை துரத்துற நெருப்பு மாதிரி பாபா அதான் அக்னி சட்டியை கையில வச்சிருங்கன்னு நம்ம போட்டிருந்தோம். அப்ப வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். 5வது பாயிண்ட் சூப்பரா சொல்றாரு, வயோதிக தாய்மார்களை பற்றி. எந்த அளவுக்கு நினைவு யாத்திரையிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனதின் பாவனையே தூய்மை ஆயிடும்ன்றார். ஏன்னா அந்த தூய்மை ஆக்குறது தானே வேலை. சோ வயதானவர்களுக்கு அது ஈஸியும் கூட, வீட்டுல இருக்கிறதுனால பந்தனத்துல இருந்து விடுபட்டும் இருப்பாங்க. அதனால இந்த சேவையில பந்தனத்தை வளர்த்துக்கோங்க. அப்ப சேவையில பந்தனமாக மற்ற பந்தனத்திலிருந்து விடுபடுவீங்க, சம்பூர்ணமும் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க சீக்கிரமா. ஏன்னா நீங்க மற்றவர்களுக்கு சம்பூர்ணமாக்க ஆக்க பாபா வேற முரளியில நீங்க கொடுக்கறவங்க பெரிய ஆளாயிடுவாங்க, நீங்க கீழே போயிடுங்கன்ற பயம் உங்களை மறுபடியும் ஓட வச்சிடும். சோ அதனால தானாகவே சம்பூர்ணமாயறதுல கவனம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். அவ்வியக்த உருவின் மூலம் சேவை எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த அனுபவம் ஏற்பட்டு வருகிறதான்னு கேட்டார். பிரம்ம பாபா அவ்வியக்த உருவில சேவையில எவ்வாறு உடன் இருந்து வருகிறார், இந்த அனுபவம் ஏற்படுகிறதா? அன்புடைய ஆத்மாக்களுடன் ஒவ்வொரு கடமும் உடன் இருந்து வருவேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஏற்படுகிறதா? அவருடைய உருவம் தான் மாறியுள்ளது, ஆனால் அவருடைய அதே செயல்தான் இப்போது நடக்கிறது. அன்புடைய குழந்தைகளின் மீது பாதுகாப்பு குடையின் உருவில் அவருடைய பார்வை இருந்து வருகிறது. அவருடைய பாதுகாப்பு நிலையில் தானே எல்லா சேவைகளும் சகல காரியங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த உணர்வு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. வியக்தத்திலிருந்து அவ்வியக்தம், அப்புறம் அவ்வியக்தத்தில இருந்து வியக்தம், அப்படி மாறி மாறி ஏணிப்படியில் ஏறுவது இறங்குவது அப்படின்ற பழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஒரு கணம் இங்க நம்ம வியக்தத்துல இருக்கணும், அப்புறம் ஒரு கணம் அவ்வியக்தத்துக்கு போகணும், அப்புறம் வரணும். இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்ற பயிற்சி பழக்கம் இருந்தா ரொம்ப ஈஸி. இக்கணம் இங்கே, மறுகணம் அங்கே, அந்த ஸ்திதி வந்துருச்சுன்னா ரெண்டுமே உணர்வு வந்துரும் நமக்கு. நாராயணனா டக்குன்னு அங்க போயிடணும், நாராயணனா இங்க வந்துருவாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது இந்த உலகமா அந்த உலகமானே வித்தியாசம் தெரியாதுன்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த பார்வையினால நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்றார். குடைநிழல் மாதிரி உங்களை நான் பார்வையிலே பாத்துக்கிறேன்றார். சோ அது ரொம்ப சூப்பரானது. அதேதான் நம்மளும் பண்ணணும் பக்தர்களுக்கு. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். சோ பாபா சொல்றாரு, ஆத்மா கூட ஒரு பறவை தான், பறக்க முடியும், ஆனா அதுக்கு முன்னாடியே பயிற்சி இருக்கணும்ன்ற. அப்படி நீங்க பறந்தாதான் மத்தவங்களையும் பறக்க வைக்க முடியும். சோ அந்த பயிற்சிக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். சூக்ஷ்ம
ரூபத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்கன்றத பொறுத்துதான் அது உங்களுடைய இடமாக அனுபவம் ஆகுன்ற. ஏன்னா சூக்ஷ்மவாதனவாசிகளாக நீங்க இப்பதான் இருந்தாகணும். அது உங்களுடையதாகவே அனுபவம் ஆகணும். எப்படி பாபாவுக்கு வந்து இங்க வந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த அவ்யக்த ரூபத்துல இருக்கிற உணர்வுலயே தான் இருக்கிறாரு. ஸ்தூல உலகத்துக்கு வந்த உணர்வே வரல. அது எப்படி இருக்கும்னு காட்டதான் அவரு வர்றாரு. அதே மாதிரி நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பூமி மாதிரி தெரியும். அப்ப அந்த உணர்வை மற்றவர்களுக்கும் நீங்க அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு பாபா நம்ம சொல்றாரு. அப்படிங்கிற உணர்வுல இருக்கும்போது மத்தவங்களுக்கு அந்த அனுபவம் அனுபவம் ஏற்படும்ன்றார். அது மட்டும் இல்லாம அந்த எதிர்கால ராஜ பதவியும் உங்க முன்னாடி எமர்ஜ் ஆகும், அந்த குணமும் எமர்ஜ் ஆகும்ன்ற, சமஸ்காரமும் எமர்ஜ் ஆகும்ன்ற. ஏன்னா அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு இப்பவே டபுள் ப்ரொமோஷன் ஆகி அதிவேகத்துல போய்கிட்டே இருக்கணும். டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்மளே லேட்டா வந்திருக்கிறோம், டைமும் ரொம்ப கம்மி. சோ அதுக்காக செம பவர்ஃபுல்லான முறையில இது. ஓகே சிஸ்டர், 9 நாள் 9 மணி நேரம் எடுத்ததை 50 நிமிஷத்துல முடிச்சாச்சு. சோ அந்த 9 இதை கண்டிப்பா கேளுங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரிவைஸுக்கு இதை கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர்.